ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த நம்மளோட எஸ்எம்பி சர்வர் வந்து இப்போ அட்டர்னஸ்னு ஒரு வெப்சைட்டில் உருவாக்குறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. க்யூவில் நிற்கணும் அந்த மாதிரி ஏதோ காமிக்குதா. ஸோ அதான் ஒரு சேஞ்சுக்கு வந்து அது மைண்ட் கிராஃப்டாக போட்டுக்கிட்டு இருக்கோமா. எனக்கு தெரிஞ்ச வியூவர்ஸ் தான் நிறைய பேர் கடுப்பாக இருப்பீங்க மைண்ட் கிராஃப்டாக போடுறதுனால. ஸோ இன்றைக்கி தான் ரோப்ளாக்ஸ் விளையாடினேன். ரோப்ளாக்ஸில் ரெட் லைட் க்ரீன் லைட் விளையாட போகிறோம். ஓகே, இந்த டைமிங் முடிஞ்சு கேமுக்குள்ளார போனதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்படியோ லோட் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே இன்றைக்கி வந்து வின் ஆக முடியுமான்னு பார்ப்போம். இது வரைக்கும் அதில் வின் ஆனதில்லைன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை, ஒரு தடவையோ எப்படியோ வின் ஆன மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை, தெரில. ஓகே வாங்க, இந்த கேம் ஆனால் எனக்கு செம்மையாக விளையாடுவேன், ஆனால் ஜெயிச்சது மட்டும் இல்லை. அங்கே போங்க, இதுக்குள்ளார குமார் நம்ம வந்து பிளேயர் தான், காட் தான். ஆனால் வேலையே இல்லாமல் இந்த ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியும் பிளேயர் தான், அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம். ஓகே கோ ஓப்பன் ஆயிடுச்சு. மறுபடியுமா 8 7 6 5 4 3 2 1 கோ. ஓகே காய்ஸ், ஓகே, வெல்கம் டு ரெட் லைட் க்ரீன் லைட். ஐ ஆம் த ஹாஸ்ட் ஆஃப் த 6 கேம். இவன் தான் வந்து இது எல்லாத்துக்கும் லீடுறாங்க கைஸ், ரெட் லைட் க்ரீன் லைட். ஓகே, எனக்கு இது தெரியும், பிரியாவா எங்கள் பேர். இது இப்போ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சாக இதில் வந்து பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். கடைசியாக யார் வின்னாகிறாங்களோ அவங்களுக்கு இதில் இருக்கிற மொத்த பணமும் கிடச்சிரும். அதான் அந்த கேமோட கான்செப்ட் கைஸ். ஓகே வாங்க. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாம். ஓகே, இதுக்குள்ளே இந்த டைமிங்குள்ளார இங்கே போயிடணுமா. அங்கே விளையாண்டு கொஞ்சம் நாள் ஆகுதா, அதான் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, மேலே போ டக்குனு போய்டு. எவ்வளோ செகண்ட், 30 செகண்ட். இங்கே மட்டும் கீழே வந்துடக்கூடாது, இங்கே மட்டும் பொறுமையாகவே போகும். எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு போவேன் முன்னாடிலாம், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம், இப்போ ரன்னு கொடுத்துட்டு போவேன். இப்போ ரன்னுங்கிற ஆப்ஷன் இருக்குங்கிறதையும் மறந்துட்டேன். 18 17 16 இந்த செகண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுமா. ஓகே, இந்த டோர் இங்கே டோர் இருக்குது, தெளிவாகவே போகும். வேறு டோர் என் கணக்கு இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது. ஓகே 5 4 3 2 1 கோ. யாரோ ஒருத்தர் ஸ்கேட்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அசிங்கம் அவுட் ஆகிட்டோட அசிங்கம் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும் அவுட் ஆகிடக்கூடாதுலாம். இந்த ஈஸி தான். இதில் வந்து ரெட் லைட் இருந்ததுன்னா ஸ்டாப் ஆகிடணும். அப்படி ஸ்டாப் ஆகலைன்னா வந்து நம்ம சுட்டுருவாங்க, அவுட். அவ்வளோதான். க்ரீன் லைட் தான் போகலாம். ஓகே, இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் சில பேர் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்காக சொன்னேன். ஓகே, க்ரீன் லைட். இன்னும் ஐயோ நவுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஷூட்டிங் காமிக்கிறேன். லைட்டாக நான் நவுந்துட்டேன்னா எவனும் ஒரு செகண்ட் இனிமேல் கொஞ்சம் பொருள் இதாகவே இருக்கும். ஓகே, இருப்போம். திடீர்னு ஷூட் சத்தம் கிடச்சா தான் நின்றுட்டேன், ஏன்னா கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு போகிறதுல மாட்டவே இல்லை கைஸ், போயிடணும். ஏன்னா அதில் ரொம்ப நேரம் அங்கே போய் வெயிட் தான் பண்ணணும். ஐயோ அவுட் ஆகலை, அழகால. ஓகே, அப்படியே கொஞ்சம் தூரம் போய் எப்படியாச்சும் அப்படியே போயிடணும். அங்கே போயிட்டு அப்படியே நின்றுடணும். நின்றுப்போம், சேஃப்டி. எவ்வளோ நேரம் நான் ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நிற்கணும். க்ரீன் லைட் வரா அப்படியே போ. இன்னும் 2 நிமிஷம் இருக்கும் கைஸ், 1 நிமிஷம் கூட இன்னும் முடியல. ஓகே, பொறுமையாகவே போகும். நான் தான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக இருந்தேன், இப்போ நான் தான் லாஸ்ட்டாக வரேன்னு நினைக்கிறேன். அவனும் இல்லை. ஓகே, இங்கே இந்த லைட் ஒருத்தன் பாவம் இங்கே வந்து அவுட் ஆகிட்டான். இது இடுறா கைப்பில் பாடி வந்தாச்சு. ஓகே, இந்த 1 minute 49 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. எவனா எனக்கு இன்னும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எப்படியோ அடுத்த லெவல் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே வாங்க. இதில் இந்த போர்டில் அந்த ரன்னு கொடுத்து போவோம். இது இந்த பட்டன் இருக்கிறதே மறந்துட்டேன் கைஸ். இதை விளையாண்டே ரொம்ப நேரம் ஆகுதா.
நம்மளுக்கு இந்த 45 செகண்ட்ஸ்லாம் மறுபடியும் அங்கே போயிடணுமா? மேக் யுவர் வே டு தி செகண்ட் கேம். ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துருக்கும். கீழே விழுந்தால் திருப்பி வரலாம், ஆனால் அது வந்து அந்த டைமிங் முடியறதுக்குள்ளார வரணும். ஸோ கீழே விழுவாங்களே மேக்ஸிமம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா பாருங்கள் கைஸ். ஓகே, இந்த லெவலா இது வந்து ஓரளவு கஷ்டம். இது வந்து இது சூஸ் பண்ணலாம், இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேடர் டாங்கி. இதுக்கு மேலே மறந்துடுச்சே. சரி, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேடர் டாங்கி இதுக்கே போவோம். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே தெரியாது. ஸோ இதில் நினைப்போம். எனக்கு ஒரு டவுட்டு, எதுலேயுமே நிற்கலன்னா என்ன வரும்? ஏதாச்சும் ஒன்று வருமோ? ஓகே, சூஸ் யுவர் ஷேப். இன்னும் 18 செகண்ட் இருக்குது. 17, 16, 15, 14, 13. பேசாமல் இது வேணாம். அங்கே ஒருத்தன் தான் இருக்கான், இங்கே ஒருத்தன் தான் இருக்கு. இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கே போய்ப்போமா? கூட்டமாக இருக்கணும். நாங்கள் இப்போல்லாம் அங்கே போகிறானுங்க, அங்கேயே போய்ப்போம். எதுவுமே நிற்கலன்னா என்ன ஆகும்? இந்த ரவுட் எப்படி வச்சுக்கிறார்? ஏழை தான் நிறைய பேர் இருக்காடுங்க. என்ன என்னது இதுவா? இது ஈஸி தான். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. 3 ஈஸி, ரொம்ப ஈஸி. எனக்கு என்ன வந்தது? இது சப்பா மேட்ரு கைஸ். இதுவும் ஈஸி தான். பல வேலை. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு தேர்டு ஒன்றும் 4th ஒன்றும் ரொம்ப ஈஸின்னு தோணுது. நான் எந்த ஷேப் கொடுத்தாலும் பண்ணுவேன். சர்க்கிளும் ரெயின்போ இந்த கொடையை கொடுப்பாங்களே அதுதான் கொஞ்சம் இது பண்ணுவேன். என்ன கைஸ், எனக்கு பக் ஆயிடுச்சா? எனக்கு எதுவும் காமிக்க மாட்டேங்குது. இப்போ தான் உட்காடுறேன். கேர்ஃபுல்லி ட்ரேஸ் யுவர் குக்கி வித்தவுட் பிரேக்கிங் இட். இது உடஞ்சதுன்னா அவுட்டு கைஸ், அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே தான் வரணும். ஐயோ, இப்படி வரணுமா? எனக்கு மறந்துடுச்சு. ஏதோ ரெட் கலர் லைனில் வர்ற மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம். முடிச்சிடா அப்பாடி முடிச்சாச்சு. ஓகே, இந்த கார்டு தின்றுவானா? ஓகே கைஸ், இந்த லெவல் மற்ற எல்லோரும் முடிக்க ரொம்ப நேரம் ஆகும். அங்கெல்லாம் அப்படியே முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், டைம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நாங்கள் போகணும். ரன்னு கொடுத்தப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். படம் இப்போ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகுமா? இல்லை, இந்த ஏதோ ஒரு லெவலில் அடிப்பாங்க. அது இந்த கேமா இல்லை ஸ்குவிட் கேமான்னு தெரில. இது வந்து ரெட் லைட் க்ரீன் லைட்டு, இல்லை ஸ்குவிட் கேமில் அடிப்பாங்களான்னு தெரில. அது இதில் வந்து ஒரு அந்த லெவலாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. ஓகே, அங்கே ஓகே இன்னும் ஓப்பன் ஆனேன். வேறு தான் அது ஸ்குவிட் கேம்னு தான் நினைக்கிறேன் கைஸ். டக்குன்னு போ கீழே விழுவாமல் போவீங்க மட்டும். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. பார்த்தீங்களா கைஸ், நீங்கள் 1 செகண்ட் அப்படியே அதில் நடந்து வந்தேன். அப்படியே நீங்கள் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது ஒழுங்காக எனக்கே தெரியல, ஆனால் எனக்கு லைட்டாக தெரிஞ்சுது. நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இது என்ன லெவல் கைஸ்? விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சா. இந்த லெவல்லாம் எனக்கு ஞாபகமும் இல்லை சுத்தமாக. அதான் என்ன லெவல்? இந்த மாதிரி லெவல்லாம் நான் விளையாண்ட மாதிரியே ஞாபகம் இல்லை. என்ன பண்ணுவோம் இதில்? இது என்ட்ரன்ஸா? ஓகே, நான் கூட இதை தான் அந்த லெவல்னு நினச்சேன். இந்த கேட் வழியாக போவோம். அப்போ நான் இதுக்கு யாரும் இது வழியாக வரலையா? பார்த்தோன்னா ஏதோ யாரும் நான் போகணும். இது வந்து கயிறு எடுத்து சண்டை போடுவாங்களே, அந்த ஏதோ சொல்லுவாங்களே, அந்த வந்துடுச்சு. சரி விடுங்க. தகா ஃபார்ஸ் தான் இது. ஓகே, 3, 2, 1 கோ. ஓகே, ஸ்டார்டட் ஆகிடுச்சு. நான் நோக்கிற மாட்டேன். நான் எத்தனாவது டீமு இது தெரிய மாட்டேங்கிறேன் கைஸ். மறுபடியும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா என் டீம் வந்து லாஸ்ட்டு டீம். ஓகே, நான் தான் லாஸ்ட்டு டீம். என் டீமுக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கும் ஃபஸ்ட்டு டீமுக்குமா? நான் இங்கே 2 பேர், அங்கே 2 பேர். தோக்கக்கூடாது. கரெக்டாக இங்கே அடி. இந்த க்ரீன் கலர்கிட்ட அடிக்கணும். அடி. ஐயோ, ஏங்க கீழே விழ போகிறோங்க. ஐயோ டைட்டோமே. சரி விடுங்க, இன்னொரு கேம் விளையாடுவோமா? இதுவே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்துடுச்சு. ஓகே, இன்னொரு கேம் அடுத்த கேமில் விளையாடணுன்னா
ஒரு 10 லைக் இல்லை அவ்வளோலாம் வேணாம், எனக்கு ஒரு 5 லைக் தாங்க. அடுத்த பார்ட்டாக போடுறேன் இன்னும் அடுத்த கேம்.